உலர் பழங்கள், உலர் விதைகளை சாப்பிடுவது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நமக்கு தெரியும். அந்த வகையில் முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். அதேபோல தாமரை பூவிலிருந்து விதைகளை சாப்பிட்டாலும் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். தாமரை விதைகளை தினசரி 2 அல்லது 4 முறை சாப்பிட்டால் ஒரு ஆணுக்கு குதிரைக்கு நிகரான பலம் கிடைக்குமாம். தாமரை விதைகளை நேரடியாகவும் சாப்பிடலாம் அல்லது தாமரை விதைகளை வறுத்து இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். கால்சியம் சத்து நிறைந்தது. பொதுவாக நமக்கு கால்சியம் சத்து கிடைக்க நாம் பால், தயிர், வெண்ணெய் போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு ஈடான கால்சியம் சத்து தாமரை விதைகளிலும் கிடைக்கிறது. இந்த கால்சியம் சத்துதான் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆகவே மூட்டு வலி பிரச்சனையால் அவதி அடைபவர்கள் இதை சாப்பிட்டு பலனடையலாம். தூக்கத்தை மேம்படுத்தும். அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட்டு இன்றைக்கு பலரும் அவதி அடைகின்றனர். அத்தகைய மக்கள் இரவு தூங்கச் செல்லும் முன்பாக ஒரு கிளாஸ் பாலில் சிறிது தாமரை விதைகளை கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நல்ல சுகமான தூக்கம் வரும். தசைகள் வலுப்படும். தசைப்பிடிப்பு அல்லது தசைவலி போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் தாமரை விதைகளை சாப்பிடலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு தாமரை விதைகளை கொடுத்தால் அவர்களுடைய தசைகள் வேகமாக வளர்ச்சியடையும். தாதுக்கள் கொண்டது. தாமரை விதைகளில் மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் ஜிங்க் போன்ற சத்துக்கள் நிறைவாக கிடைக்கின்றன. இதை சாப்பிடும் ஆண்களுக்கு பாலுணர்வு மேலோங்கும் மற்றும் அதிக சக்தியுடன் செயல்படுவார்கள். தாமரை விதைகளில் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் கே போன்ற சத்துக்களும் உள்ளன. இரத்த சர்க்கரை கட்டுப்படும். சர்க்கரை நோயால் அவதி அடைபவர்கள் நார்ச்சத்து மிகுந்த தாமரை விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் சர்க்கரை நோயால் ஏற்பட்ட விளைவுகளை கட்டுப்படுத்தும். உடல் எடை குறையும். உடல் எடையை குறைக்க விரும்பும் நபர்கள் தாமரை விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இதில் கலோரிகள் மிக குறைவு. அதே சமயம் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைத்துவிடும். பக்கவிளைவுகள் உண்டா? தாமரை விதைகளை சாப்பிடுவதால் பெரிய அளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான பக்கவிளைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும்.